கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேச போகிற வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு இசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே, உங்களுடைய வேத வசனம் மூலமா கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் உலகமெங்கும் சொல்லுகிறோம். தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படியும். அப்பா, உங்களுடைய வேத வசனம் அது உங்களுடைய வார்த்தையா இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைக்கு, உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படி அப்பா எங்களை பலப்படுத்தும். இந்த வேத வசனம் மூலமா எங்களோடு பேசும். நாங்கள் வெறும் செவரை போல, ஒரு உயிரில்லாத ஒரு கல்லை போல நாங்கள் இருக்காதபடி ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை வளைந்து கொள்ளும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். அப்ப இயேசுவின் வேண்டிகளும் பிதாவே, ஆமென். நாம் வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 91 அதிகாரம், சங்கீதம் 91 வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த வசனத்தை சிறு பிள்ளைகள் அதிகமாய் மனப்பாடமாய் சொல்லுவார்கள். ஆனால் இது சிறு பிள்ளைகளுக்கு அல்ல, இது ஒரிஜினல் உண்மையில்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது. வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குகிறான். இன்னைக்கு இந்த உலகத்துல அநேக மனுஷர்களை நாம் பார்க்கலாம். அவங்க ஒரு அடைக்கலத்துக்கு அலைகிறார்கள், ஒரு அன்புக்கு, ஒரு பராமரிப்புக்காக அலைகிறார்கள். இந்த உலகத்துல அடைக்கலம் எங்குமே இல்லை. அதனாலதான் கர்த்தர் எழுதியிருக்கிறார், இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு அடைக்கலம் கிடையாது, திருப்தி என்பதே கிடையாது. இந்த உலகத்துல கர்த்தர் எந்த மனுஷனுக்கும் திருப்தியை கொடுக்கவில்லை. ஆனா அவன் சொல்லுகிறான், ஓ, நான் கல்யாணம் முடித்து விட்டால் எனக்கு எல்லாம் முடிந்துடும். ஆனா கிடையாது. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா எனக்கு எல்லாம் முடிந்துடும். நோ. ஒரு சபையை கட்டிட்டா எனக்கு எல்லாம் முடிஞ்சு. நோ. ஒரு காரை வாங்கிட்டா, ஒரு வீடை கட்டிட்டா, இல்ல பேங்க் பேலன்ஸ் ஒரு 50 லட்சம் இருந்தா, நோ. ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில திருப்தி என்பதே கர்த்தர் வைக்கவில்லை. ஏன்னா அவனுக்கு இந்த பூமியில அடைக்கலம்ங்கிறது, ஒரு பாதுகாப்பு இந்த பூமியில கிடையாது. ஒரு ஊழியக்காரரா இருக்கலாம், தெய்வ மனுஷனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யவனா இருந்தாலும் சரி, வசனம் அப்படியும் சொல்லுகிறது, மனுஷன் உலகத்தை முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கர்த்தருடைய ஜனமே, வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணுமா? நம்ம எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி, ஆனா நமக்கு அடைக்கலம் கிடையாது. அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அற்புத அடையாளம் நடக்கலாம், 10-15 சபையை நடத்தலாம், சர்ச்சுக்கு மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுக்கலாம், ஊழியக்காரங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கலாம். நீங்க என்ன செய்தாலும் சரி, ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்க வேண்டும். ஒருவன், ஒரு மனிதனுடைய மறைவில் இருக்கிறவன், அவன் அந்த மறைவை விட்டு வெளியே வரமாட்டான். நாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்ப்போம், இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். நான் அவனை ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன், நான் தான் அவனை ரட்சிப்புகளை நடத்தினேன், நான் தான் அவனை ஆசீர்வதிச்சேன், என்னால ஜெபித்த, நான் ஜெபித்தனாலதான் அவனுக்கு சுகம் கிடைத்தது, என்னால என்னால என்னால. பாருங்கள், இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்தத்தான் விரும்புகிறார்களே தவிர கிறிஸ்துவை வெளிப்படுத்த இன்னைக்கு விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவின் மறைவுக்குள்ள இருப்பார்களானால் அவங்க வாழ்க்கையை பார்க்கும் போது இயேசு தெரிவாராம். அருமையான கிறிஸ்தவ ஜனங்களே, உன்னதமானவருடைய மறைவிலே நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதத்திலே 91 அதிகாரத்தை பாடலா எழுதுகிறார்கள். நல்லது. அதுல புல் வாக்குத்தத்த வசனங்கள். கர்த்தர் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பார், அந்த பாதுகாப்பை தான் 91 அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமா?
உன்னதமானுடைய மறைவில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்துவுக்குள் நாம் கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். உங்களுடைய சுயங்கள், உங்களுடைய ஜாதி, உங்க பெருமை, உங்க அழகு எதுவுமே கர்த்தருக்கு தேவையில்லை. ஒரு ஏழை 2 காசு காணிக்கை போட்டாலாம். இயேசு சொன்னாராம், நீங்கள் போட்ட அநேக காணிக்கைகளை விட இந்த ஏழை போட்ட காணிக்கை தான் உயர்ந்தது. பாருங்கள், தன்னை வெளிப்படுத்த விரும்பக்கூடாது. இயேசு நம்மளை பெருமைப்படுத்த வேண்டும். இயேசு நம் பெயரை புகழ வேண்டும். அதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும். நம்மளை தாழ்த்த வேண்டும். நம்ம பேரு வெளியே வரணும்னு ஆசைப்படக்கூடாது. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்து விட்டு உன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். தெய்வம் விரும்புகிறது எனக்குள்ளே மறைந்து. ஒரு வசனத்தை வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் எடுத்து பாருங்கள். இயேசு அழகாக சொல்லுகிறார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பாருங்க, அருமையான வசனம். இது பரலோகத்துக்கு போகும்போது அல்ல, இது பூமியில இருக்கும் போது. இது நாம் அறிய முடியுமா? இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? நாம் இயேசுக்குள்ள இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம கம்பெனியில உள்ள ஒரு முதலாளி இல்ல நம்ம மதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்தால் நாம் அமைதியா இருக்கிறோம், பணிவாய் இருக்கிறோம், சண்டை போடாமல் இருக்கிறோம். நம்ம தலைமை போதகர் நம்ம வீட்டுக்கு வந்தா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த சண்டையில அமைஞ்சு போயிருது. ஆனால் அந்த பாஸ்டர் வெளியே போன பிறகு திரும்ப சண்டை போட்டுக்கிறோம். ஸ்கூல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்கூல் டீச்சரை பார்த்த உடனே பிள்ளைகள் பயப்படுதாங்க. இதே ஸ்கூல் டீச்சர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம பிள்ளைகள் ரொம்ப அடக்கமா இருக்கிறாங்க. கேம் விளையாடுறது இல்ல, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, அம்மா அப்பாக்கு அப்படியே கீழ்படிவாங்க. ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு கொடுக்கிற கணம், அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற கணத்தை கூட நம்ம இயேசுவுக்கு கொடுப்பதில்லை. ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை, அவன் இருக்கிறான் நம்ம பேசக்கூடாது, அவர் பெரியவர், பாஸ்டர் வந்திருக்கிறார் நம்ம பேசக்கூடாது. தெய்வ மனுஷன், நம்ம கம்பெனி முதலாளி, அவருக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை கூட உங்களை என்னை உண்டாக்கின தெய்வத்துக்கு நம்ம கொடுப்பதில்லை. இருக்கிறார், அவன் என் கூட தான் இருக்கிறார். அப்படி சொல்லி சொல்லி நம்மளே நாம் வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம், ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, சொல்ற, நான் உங்களில் இருக்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிறேன், நீங்கள் எனக்குள்ள இருக்கிறீர்கள். பாருங்க, நம்ம இயேசுக்குள்ள இருக்கிறோம் 24 hours. இந்த உணர்ச்சி நமக்கு வேணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு முதலாவது ஒரு உணர்ச்சி தேவை. அவன் இந்த பூமிக்குரியவன் அல்ல, அவன் பரலோகத்துக்குரியவன். உலகத்தார் அல்ல, நம் பரலோகத்துக்குரிய பிள்ளைகள். உலகத்தான் இதெல்லாம் நாடி தேடுவார்கள், நீ இதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். இயேசு நமக்குள்ள இருக்கிறார், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். இதை இயேசு விரும்புகிறார். நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால உங்க சொந்த வாழ்க்கையிலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கையிலும் சரி, எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று எண்ணி நீங்க பேசுங்கள். கணவன் மனைவிட்ட பேசும்போது நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன் என்று எண்ணி பேசுங்கள். இயேசு நம்ம வீட்டுல இருக்கிறார், அவர் உட்கார்ந்து இருக்கிறார், நம்ம கூட நிற்கிறார் என்று அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து, அவருக்கு ஒரு பயந்து பிளீஸ் கையெடுத்து நான் கும்பிடுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்தவனை போல வாழுங்களேன். இயேசு நம்மளை நேசித்தது போல நம்ம நேசிப்போமா? நம்மளை பார்க்கும் போது இயேசுவை பார்க்கட்டுமே. நீங்க பேசும்போது இயேசு தெரியட்டுமே. 4 பேர் சொல்லட்டும், இவன் தான் கிறிஸ்தவன். ஏமா, என் அன்பு சகோதரனை சகோதரியே, யாரை நம்பினாலும் கிறிஸ்தவனை நம்பலாம். கிறிஸ்தவனை நம்பி எந்த நாளும் செய்யலாம். ஏன்னா அவனுக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆனா இன்றைக்கு உள்ள உலகத்துல கிறிஸ்தவனை நம்ப முடியவில்லை. வசனத்தை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.